யோவான் 2ஆம் அதிகாரத்துல கானா ஒரு திருமண வீட்டினுடைய அனுபவத்தை குறித்து பார்க்கும் பொழுது அங்கே யூதர்களுடைய முறைமையின்படி 6 கற்சாடிகள் வீட்டிற்கு வெளியே தண்ணீர் நிரப்பப்பட்டதாக இருக்கும். அங்கே வருகிறவர்கள் தங்களுடைய பாதங்களை கழுவுவதற்காக அந்த நிரப்பப்பட்ட தண்ணீரை பயன்படுத்துவார்கள். அங்கு வந்திருந்த யாரும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். ஏன் அந்த தண்ணீர் கூட நினைத்து பார்த்திருக்காது. அந்த தண்ணீர் பலருக்கு ருசியை கொண்டு வருகிற ஒரு திராட்சை ரசமாக மாறும் என்று இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பேரையும் பார்த்து ஆவியானவர் உற்சாகப்படுத்துகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் இதே போல வெளியே வைக்கப்பட்ட வாழ்க்கையாக, புறம்பாய் தள்ளப்பட்ட வாழ்க்கையாக, பலரால் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையாக, பிரயோஜனமில்லை என்று மாற்றி வைத்திருக்கிற இதற்கெல்லாம் தான் நீ தகுதி என்று சொல்லப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதிருங்கள். கிறிஸ்து உங்களோடு இருப்பார் என்றால் நினைக்காத நேரத்துல நினையாத காரியங்கள் கர்த்தர் உங்களுக்காக செய்வார். நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். கிறிஸ்து கூட இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையை பலருக்கு ருசியை கொண்டு வருகிறார். பலருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். God bless you.